ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் லாயர் பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டுருக்கேன். ஸோ இவனை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாயிட்டிருக்கு. வந்துட்டாயா எப்போ பார்த்தாலும் வந்து மீட் பண்ணிடுறான் நம்ம ஆளை அப்படின்னு. ஸோ அந்த வைட்டி பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோடய பேஷண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்டீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு. ஆமாம், அவன் எல்லா ஹாஸ்பிட்டல் பில்லையுமே பே பண்ணுறதா சொல்லிட்டான். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. எல்லா டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, காஃபி குடிக்கிறீங்களா, நீங்கள் அது சாப்பிட்றீங்களா இது சாப்பிட்றீங்களா அப்படின்னு விழுந்து விழுந்து கவனிக்க, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் எரியுது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுற மாதிரி இவங்க மேலெலாம் அடித்து விட்டுட்ருக்கான். ஸோ எல்லாத்துக்குமே புரியுது இவன் கொஞ்சம் காண்டாயிட்ருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. லாயர் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் தண்ணியை வச்செல்லாம் விளையாடுவீங்களா, அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. சரி சரி வேலை டைமு போய் எல்லோரும் வேலையை பாருங்கடா அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம லாயர் கூட தான் வந்துட்டுருக்கா. அப்போ லாயர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் கம்பெனியில் இன்றைக்கி ஒரு பார்ட்டி ஒன்று நடக்க போகுது, அதுக்கு நீ என்னோடய பார்ட்னராக வர முடியுமா அப்படின்னு. இவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம 2 பேரும் லஞ்ச் ஒன்றா போய் சாப்பிட்லாமா, இல்லைப்பா கேன்டீன்லேயே நல்லாயிருக்கும், நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அட வா, வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கும் ஃபுட்டு, நம்ம போய் சாப்பிட்லாம். சரி ஓகே, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவன் உள்ளே போயிட்டுருக்கான். இவன் ஒரு டெஸ்கில் உட்காந்துட்ருக்கான். அந்த சைடு தான் ஹீரோ வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதர்கிட்ட இருந்து கால் வருது. டே, அந்த லாயர் போய் அங்கே வந்தானா? ஆமாண்டா, உனக்கு எப்படா தெரியும்? ஏன் தெரியாது, இந்த லாயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அவார்ட் செரமனி ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கு ஹீரோனை கூட்டு போகிறதுக்காக தான் இவன் வந்திருக்கான். ஏன்னா அவன் டாப் 10 லாயர்ஸில் ஒரு ஆள். இப்படியே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஹீரோயினை ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவான் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறீங்க, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கான், ஆனால் அவனுக்கு அவார்ட்லாமா அப்படின்னு. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் விளாண்டுட்ருக்கான். அப்போ எதார்த்தமாக ஹீரோனை பார்க்குறான். அவள் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்ருக்கா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயெல்லாம் அங்கிட்ட இங்கிட்டும் கோணிக்கிறான். அப்படியே கன்னத்தில் பவுடர்லாம் செட் பண்ணிகிட்ருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சி மாதிரி இருக்கா, அதை வச்சு அப்படியே அடிச்சுட்டே இருக்கான். ஸோ அவள் என்ன பண்ணுறாளோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் முடியலை, ஏம்மா தாய் இங்கே வாயேன் அப்படின்னு. இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்துட்டு இந்த கேமெல்லாம் விளாட்றேன், வா நம்ம 2 பேரும் பார்ட்னர் போட்டு விளாட்லாம் அப்படின்னு. பார்ட்னர்ஷிப்பில் விளாட்ணும் அப்படின்னா நீ டீமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி விளாடு, நான் எதுக்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் போய் மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கா. நீ அவனோட பார்ட்டிக்கு போகிறதுக்கு பதிலாக என் கூட உட்காந்து கேம் விளாட்லாம், அதுவே ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சேரை இழுத்துட்டு முன்னாடி வந்துட்டுருக்கா. ஏப்பா உனக்கு ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகுதா, ஒரு வேளை இன்னுமே நீ என்னை லவ் பண்ணிகிட்ருக்கியோ அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. பார்த்தியா, அவனுக்கு பதில் கூட சொல்ல முடியல. சரி நான் வரட்டா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறா. இப்போ எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோட்டெல்லாம் எடுத்து போட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த லாயருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி விட்றா, சாரி என்னை மன்னிச்சிரு, ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் குட்டி பொண்ணும் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல். அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஒரு ஷூவை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கா, அந்த குட்டி பாப்பாவை அங்கிட்டு கூப்பிட்டு போ, இதை பார்க்க விடாத அப்படின்னு. ஸோ அந்த பாப்பாவை போயிட்டு நம்ம ஹீரோனை ஆறுதல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அதுவும் சொல்லிகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மா நல்லாயிருவாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வந்து நின்று போயிடுது. ஸோ அந்த பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளியே பார்த்திங்கன்னா அந்த பாப்பா உட்காந்துட்ருக்கு. ஸோ ஹீரோன் போயிட்டு எழுப்புறாங்க, எங்கள் அம்மாங்க ஆப்ரேஷன் ஓவரா, அவங்க கண் முழிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஸோ அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஹீரோயின் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. ஏன்னா அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடியலையே, இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. இவனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட பக்கத்தில் வச்சிட்ருக்கான். நீ சாப்பிடு, இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். ஸோ அதை நினச்சி நீ சாப்பிடாம இருந்தீன்னா நீ தான் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போவ அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கேட்குறா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்துருப்பீங்கள, அதில் இருந்து எப்படி நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நம்மலாம் டாக்டர்ஸ், ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், இதுக்கு தான் நான் உன்ட்ட அன்னையிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். பேஷண்ட் கிட்ட வந்து ரொம்பவே க்ளோஸாக பழகாதன்னு. இப்போ யாருன்னே தெரியாத அந்த அம்மா, ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றதே உன்னால் தாங்க முடியல. இதுவே நீ ரொம்ப க்ளோஸாக பழகி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நீ டாக்டர் தொழிலையே விட்டுட்டு போயிடுவ அப்படின்னு.
ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஆகுற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போது பயங்கரமாக மழை பெய்யுது. இவங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு கார் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வேறு வந்துட்டுருக்கு. அது இவங்க கவனிக்கல. எங்கே அவங்கள ஏற்றிடுவானுங்களோ அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் அவங்கள அந்த சைடு இழுக்க இவன் வந்து கையை ஊண்டிடுறான் போல். ஸோ கையில் பயங்கரமாக அடிபட்டுருது. திரும்பவும் ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் போயிட்டுருக்கான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோவுமே வரான். கையில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டெல்லாம் போட்டிருக்கான். என்னாச்சு உனக்கு? நேற்று நைட்டு நான் தெரியாமல் விழுந்துட்டேன். ஏன்டா பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த கேமர் இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்கு பனானாலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோட கையில் அடிபட்டிருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ என் பையனுக்கு யார் ஆப்ரேஷன் பண்ணுறது? அப்போ நீங்கள் வேணுக்குனுமே உங்கள் கையை வந்து நீங்கள் உடச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு. ஏம்மா யாராவது வேணுக்குன்னு கையை உடச்சிப்பாங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கா? என்னை விட வேறு டாக்டரே இல்லையா? வேறு யாருனாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஒரு டாக்டராக சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இருக்குது. யாருமே வந்துட்டு ஃப்ரீயாக இல்லை. அப்போ அந்த பேஷண்ட், அதாவது அந்த கேமர் பையன் சொல்கிறான், எனக்கு ஹீரோயினே ஆப்ரேஷன் பண்ணட்டுமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, டேய் வாயை முர்றா, ஏன்டா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் கூடாது அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா திரும்பவும் கொடுத்து விட்றான், நீனே ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு. ஹீரோயினும் அந்த கேமரும் பார்த்தீங்கன்னா கேமெல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. அப்போ அவள் கேட்குறா, என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க உனக்கு ஆப்ரேஷன் பண்ணட்டுமே, நான் வேணாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் என்னோடய வைப்பில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த வாண்டை காட்டுறாங்க. இவனை அந்த பாட்டிம்மாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறைய டிஷ்ஷெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்கள் அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி வாண்டு கேட்குது. உங்கள் அப்பா வருவார், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா வந்து கால் பண்ணுறாங்க, டே நான் பையனை பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோன்ட்ட புலம்பிகிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு போயிட்டாங்களாம், ஸோ அதனால் நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஹீரோ இல்லை அவசரப்படாத, அவனை யார் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த பாட்டி அம்மாவோட பொண்ணுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த தடிமாடு வேற வந்துட்டு இருக்கான். ஆமாம், யார் இந்த பையன் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவன் என்னோடய பிளேஸில் தான் சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு. அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா அந்த தடிமாடோட காதில் சொல்லிகிட்டு இருக்காங்க, இவன் வந்துட்டு உன் தங்கச்சியோட பையனாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சிக்கு கிட்டே போயிட்டு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆமாம் நீ உங்கள் அம்மா மாதிரி தான் இருக்க, அப்போ நீ எனக்கு மருமையனா, அப்போ என்னை மாமான்னு கூப்பிடுனா, அது பார்த்தீங்கன்னா பயந்து கத்திட்டு இருக்கு, நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸை பார்த்து கரெக்டாக வந்துடுறாங்க. உள்ளே அவன் கத்துறத கேட்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ கதவை தர அப்படின்னு அந்த பாட்டியம்மாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கதவை வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. விறுவிறுன்னு போயிட்டு அந்த தடிமாட்டுட்டு பிள்ளைய வாங்க பார்த்தா அவன் கொடுக்கவே மாட்டான். இவன் வந்து என்னோட மருமையண்டா, கொடுக்க முடியாது அப்படின்னு. ஹீரோலாம் பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். ஒழுங்கா என் பையனை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீங்கள் என் பையனை கிட்னாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக அந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். மறுநாள் காலையில் ஜெங்கை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. ஸோ அவள் வந்துட்டு அப்படியே வயிற்றுலேயே கையை வச்சுட்டே உட்காந்துட்ருக்காளா. ஜெங்கு வந்து கேட்குறான், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு 2 மாதமாக பீரியட்ஸே வரல அப்படின்னு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை பார்த்தீங்கன்னா மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவளை ஃபுல்லாமே செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து அந்த ஜெங்கோட ரிலேட்டிவா அப்படின்னு. ஆமாம், நான் வந்து அவனோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பரவுது. ஜெங்கு இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலப்பா, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. ஒய்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. அது ஜெங்கு வரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் ஒயிட்டிக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கா, இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுக்காத, எனக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆமாம் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்குவேன், ஆனால் உனக்கு அவளுக்கு சம்மந்தம் கிடையாது. சொன்னால் புரிஞ்சுக்கோமா, அவன் என்னோட ஃபியான்சியாக ஆக போகிறாதான், ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு. மரியாதையே இங்கேருந்து போயிரு அப்படின்னு அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு திட்டிட்டு போயிட்டே இருக்கா. இந்த சைடை பாட்டிமாவோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, நான் தான் அவனோட உண்மையான அம்மா,
ஸோ என்கிட்ட திரும்ப என் பையனை கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அது எப்படி எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாமல் நீ எப்படி அவங்க அம்மான்னு சொல்லுவ போ அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த வாண்டு கால் பண்ணுது, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ இவளும் வந்து செக் பண்ணி பார்க்குறா, ரொம்பவே ஃபீவராக தான் இருக்குது. ஸோ அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு அந்த வாண்டை பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கலான்னு வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த வாண்டு சொல்லிகிட்டு இருக்கு, நான் அப்பாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறேன். நான் ஒரு நாள் அப்பாவை விட்டு போனதுக்கப்புறம் யார் அவங்கள கேர் பண்ணி பார்த்துப்பா, நீ எங்கடா போகிற, என்னடா பேசிகிட்டு இருக்க, என்னோட உண்மையான அம்மா என்னை தேடிட்டு இருக்காங்கல்ல, நான் அவங்கக்கிட்ட போகணும்ல அப்படின்னு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.